இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாவரையும் காலை வேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்னார். 14ஆம் அதிகாரத்தில் யோவான் வாசிக்கும் போது அவர், நான் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், பரலோகத்துக்கு நான் போறேன், போயிட்டு உங்களுக்கு அவர் இடத்தை ஆயத்தம் பண்ணுவே, நீங்களாம் கலங்காம இருங்கன்னு சொல்லி பேசுறாரு. ஸோ அதனால நான் பிதா வீட்டுக்கு போற அப்படின்னாலே, நான் பிதாவிடத்தில் போறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல நான் செய்தது போல செய்வான், அதை காட்டிலும் பார்க்கிலும் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னென்ன காரியங்களை செய்தார்? அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். அநேகரை நல்ல மனிதர்களாக மாற்றினார். பாவிகளை ரட்சித்தார். அநேகருக்கு நோய்களை குணமாக்கினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படி பெரிய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யறத பார்க்கிறோம். அதைத்தான் இங்க பார்க்கும்போது அவர் சொல்றார், நான் பிதாவிடத்துக்கு போறேன், நீ என்ன விசுவாசித்தீங்கன்னா நான் செய்தபடியே நீங்களே செய்வீங்க, அதை காட்டிலும் அதிகமாய் செய்வீர் என்று சொல்லி அந்த சீசனை பார்த்து சொல்றார். சீசன் அளவு கலங்கி போயிருக்கிறார். என்னடா இயேசு போறேன்னு சொல்றாரு, நம்ம என்ன பண்றது? அவர் போயிட்டாருன்னா நமக்கு அப்புறம் யார் நமக்கு இந்த மாதிரி உதவி செய்வாங்க, யாரு அதிசய அற்புதம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு அவிசுவாசம், ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவர், என்னை நீங்க முழுமையா நம்பினீங்கன்னா என்ன போல நீங்களும் செய்வீங்க, அதை காட்டில அதிகமாக செய்வீங்கன்னு சொல்ல. ஏன்னா இயேசுவே இவங்க நம்பி இருக்கிறாங்க. இவர் போயிட்டாருன்னா என்ன பண்ண? அப்ப அவர் சொல்றாரு, நான் போயிட்டு மறுபடியும் வருவேன், நீங்க வாரது வரை என்ன செய்யணும்? நான் செய்த ஊழியத்தை நீங்க செய்ய வேண்டும், அதற்காகத்தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். நாளிலும் கூட கர்த்தரை விசுவாசிப்போமான அதே காட்டில் அதிகமான பாருங்க. அத்தனை உதாரணங்களை பார்க்கணும். இயேசுவை போல அதிசயங்களை செய்தார்கள். சீசர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்தார்கள், கிறிஸ்துவை போல பேசினார்கள், கிறிஸ்துவை போல பிரசங்கம் பண்ணினார்கள், கிறிஸ்துவை போல ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் அப்படி செய்தார்கள். அது அவருக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்தியாவில் வந்தது. ஆனா அவரை போல அதிசயங்களையும் செய்தார்கள். அப்போஸ்தலர்களை நீங்க வாசிக்கும் போது அவர் போன பிறகு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்போஸ்தலருடைய 1ஆம் அதிகாரத்திலிருந்தே வாசிக்கிறது. என்ன காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், எல்லா அதிகாரமும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டை படிச்சுட்டே வரும். அப்போ இதெல்லாம் படிக்கும்போது இந்த சீசர்கள் அவரை போலேயே எல்லா அற்புத அடையாளங்களையும் செய்தார். போராட்டத்திலாம் சபையை ஸ்தாபித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். மக்கள் மனம் திரும்பினார்கள். மக்கள் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள். நோயாளிகளை குணமாக்கினார்கள். பிசாசுகளை துரத்தினார்கள். இப்படி அநேக காரியங்களை பார்க்கும். பவுலுடைய ஊழியத்தில் நீ பார்க்கும்போது இயேசுவை காட்டிலும் பாருங்க, அவருடைய அதிகமான அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். கர்த்தர் அவரை வேறு பிரித்து அழைத்தபடினாலே அந்த காரியத்தை அவர் செய்தார். அதை நம்ம வாசிக்கணும். பவுல் எல்லா இடத்துக்கும் வர முடியாது பாருங்க. அதனால பாப்பா ஆண்டவர் ஒரு விதமான ஊழியம், அதை காட்டில் அதிகமான ஊழியம் இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பவுலை பற்றி வர முடியாத இடத்துக்கு அவனுடைய கர்ச்சிப்புகளையும், அவருடைய சால்வைகளையும், அவருடைய பெல்ட்டுகளையும், உருமால்களையும், அவருடைய அங்கிகளையும் கொண்டு போயிட்டு நோயாளி மேலே, மற்ற மக்கள் மேலே போட்டு குணமாக்கியிருக்காங்க.
அந்த மாதிரி அப்போ ஆண்டவரை நம்பினால், விசுவாசித்தால் இப்படிப்பட்ட அற்புதங்களை தம்முடைய பிள்ளைகள் செய்வாங்கன்னு சொன்னா. இன்றைக்கு அதே தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாங்க. காலை வேளையில நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை கர்த்தரை பின்பற்றி நடக்கிறீங்களோ, கர்த்தரை காட்டிலும் பாருங்க. பிலிப்பு சாதாரண மனுஷன். பிலிப்பு பெரிய சீசன்லாம் கிடையாது. பிற்காலத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு வரும்போது அந்த பிலிப்பை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அது மாத்திரமா, ஸ்தேவான் சாதாரண மனுஷன். அந்த ஸ்தேவானை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அற்புத அடையாளங்களை வல்லமையாக இருந்தான். ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான்னு சொல்லி வாய்ப்பிடத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவரை விசுவாசிக்கிறவங்க அவரை போல ஊழியம் செய்யணும், இல்லை அவரை காட்டிலும் ஒரு ஸ்டெப் மேலாக அற்ப அடையாளங்கள் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நாட்களில் கர்த்தர் அப்படி உங்கள் வாழ்க்கையில செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுக்கு பாருங்க, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அவரை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்ய முடியும். அவரை போல அற்புதங்களை செய்து கர்த்தர் பக்கம் ஆட்களை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிறார். நீங்க அவிசுவாசம் ஒண்ணுதான் நம்ம தடுக்குது. நம்ம நடக்குமோ நடக்காதோ, அது முடியுமோ முடியாதோ, வருமோ வராதோ, இயேசு வருவாரா வரமாட்டா. பாருங்க, இயேசு திரும்ப வரையிலும் அந்த ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்முடைய சீசர்கள் கையில கொடுத்து, சீசர்கள் அப்படியே அவங்க நினைச்சிருக்காங்க. அதை மற்றவர்கள் கையில் உண்மைகளை எண்ணி அப்படியே கொடுத்துட்டே போறாங்க. இன்றைக்கு இந்த நூற்றாண்டுல இருக்கிற கிறிஸ்தவர்கள் கையில இருக்கிறது. அவருக்காக ஊழியம் செய்யவும், அவருக்காக அற்புத அடையாளம் செய்யவும் கர்த்தர் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் அப்படிப்பட்ட காரியம், அதே காட்டில் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராங்க. நீங்க விசுவாசித்தால் தான் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படும். இந்த காலம் அப்படியே நம்புங்க. இயேசுவை போல ஊழியம், இயேசுவை காட்டிலும் ஊழியம். அதான் சொல்லப்படுறது. இவளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை, அதிசயங்களை செய்வான். கர்த்தரை நம்புகிற உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். நாட்டில் ஒப்புக் கொடுங்க. உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். இது மாத்திரமில்லை, உங்களையும் அப்படிப்பட்ட காரியம் எடுத்து பிரயோஜனப்படுத்த வந்திருக்கிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராங்க.